திஸ் இஸ் காவ்யாஸ் கேபிட்டல். என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன். இது டிப்ஸ்க்காகவோ ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனுக்காகவோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்லாம் இல்லை. எங்களுக்கு யூடியூப் தவிர வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. எனக்கு வர நிறைய கமெண்ட்ஸில் சிலதுக்கு நான் இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி கேட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது என்னோடய அட்டென்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குது. ஃபர்ஸ்ட்டு வெங்கடேஷ் தயாள் 1888 ஐடியில் இருந்து நான் டைம் ஃப்ரேம் வீடியோவில் எந்த டைம் ஃப்ரேம் ட்ரேடிங்க்கு பெஸ்ட்டுன்னு பார்ட் 1 போட்டிருந்தேன். இன்னும் அதில் 3 பார்ட் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக போட்டுருவேன். அந்த ஐடியிலையுமே அதை தான் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. மீதி பார்ட் போடும்போது அவருக்கு டீட்டெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்டு ABA CDA K1021 அவர் என்ன கேட்டிருக்காருன்னா டீடைல் சார்ட் எங்கே வியூ ஆகும்னு கேட்டிருக்காரு. இந்த கமெண்ட்டுக்கு என்னோடய ஆன்சர் என்னென்னா, டீடைல் சார்ட்டுன்றது என்னோடய பர்சனல் ட்ரேடிங் செட்டப். இது எங்கேயுமே வியூ ஆகாது, எந்த ஆப்லேயுமே இருக்காது. பட் என்னோடய டீடைல் சார்ட் பிரகாரம் தான் நிஃப்டி லெவல்ஸை நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு தான் நான் வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு SRS 2002 ஐடியிலேருந்து நான் என்னோடய ஓப்பனிங் P&Lன்னு ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். அதில் என்னோடய ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸை பார்த்துட்டு ஆல் ராங் ஸ்ட்ரைக்குன்னு கமெண்ட் போட்டிருந்தார். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சொன்னது நான் நல்ல விஷயமாக பார்க்குறேன். பட் என்னோடய ட்ரேட்ஸ் எல்லாமே ஃப்யூச்சர், ஆப்ஷன், ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லாமே என்னோடய பர்சனல் சார்ட் செட்டப்பில் இருக்கிற மாதிரி தான் என்னோடய ஆர்டர்ஸை எடுப்பேன். ஏன்னா மல்டிபிள் சார்ட் செட்டப் என்கிட்ட இருக்குது. லைக் D10, ஈவெண்ட், ஆப்ஷன், ப்ரீமியம் சார்ட், ஈக்விட்டி சார்ட்டுன்னு. இது எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது. அப்படியே ஃபெயிலியர் ஆனாலும் அதோட ரிஸ்க்கு தெரிஞ்சு தான் நான் எடுக்கிறேன். இப்போது அந்த ஷார்ட்ஸில் இருக்கிற ப்ரீமியம் ஸ்ட்ரைக்ஸ் புட்டு செல், கால் செல், புட் பை, கால் பை, இப்படி எல்லா ஸ்ட்ரைக்ஸ் ப்ரீமியமையும் நான் ப்ராஃபிட்டபிளாக தான் க்ளோஸ் பண்ணேன். இதை நான் டீட்டெயிலாக ஆப்ஷன் பற்றி ஒரு வீடியோ போடுவேன், அதில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வள்ளலார் 8210 ஐடியிலேருந்து எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஷூன்யா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஈக்விட்டி ட்ரேடிங்க்கு வேற ஒரு ஆப்பும், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வேறு ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி, நம்ம செலக்ட் பண்ணுற புரோக்கர் தான் நம்ம ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணுவாங்க. புரோக்கருன்றது வெறும் ப்ரோக்கரேஜ் சார்ஜை பேஸ் பண்ணியும் இல்லை, அவங்க ஆப்பில் நிறைய டேட்டா ஃபீட்ஸ் கொடுப்பாங்கன்னு அதை பேஸ் பண்ணியும் இல்லை. புரோக்கருன்றது வெறும் ப்ரோக்கரேஜ் சார்ஜை பேஸ் பண்ணியும் இல்லை, அவங்க ஆப்பில் நிறைய டேட்டா ஃபீட்ஸ் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணிலாம் ப்ரோக்கரேஜை செலக்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட கேபிட்டலுக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும், அப்புறம் ட்ரேடிங்கில் நிறைய விஷயம் இன்க்ளூட் ஆகிருக்கு, இதெல்லாம் டீட்டெயிலாக ஓப்பன் சோர்ஸில் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிறைய ஐடியில் லைவ் சார்ட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க. செபி ரூல் பிரகாரம் லைவ் சார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது.